ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அநேகமாக பார்த்தீங்க அப்படின்னா சிஎஸ்கே தான் வந்து பிளே ஆஃப் வந்திருக்கணும். பட் நாங்கள் பிளே ஆஃப் வந்தது அப்படிங்கிறது ஒரு சர்ப்ரைஸான ஒரு விஷயம் தான். இருந்தாலும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கிரிக்கெட்டில் தொடர்ந்து நடக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி தினேஷ் கார்த்திக் பார்த்தீங்கன்னா அவருடைய கருத்தை தெரிவிச்சிருக்காரு. டிகே பார்த்தீங்கன்னா எப்படி ஆர்சிபி ஜெயிச்சாங்க அப்படிங்கிறத அவர் தோனியால் தான் நாங்கள் ஜெயிச்சோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பார். ஏன்னா தோனி கடைசி ஒரு ஃபர்ஸ்ட் பந்தில் ஒரு 6 அடிச்சிருப்பாரு. அவர் அவுட் ஆஃப் ஸ்டேடியம் வெளில போயிருக்கும், ரூஃபில் போய் விழுந்திருக்கும். உடனே நியூ பால் கொடுத்துருப்பாங்க. நியூ பாலில் யாஷ் தயால் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக செயல்பட்டு தோனியை விக்கெட் எடுத்து ஜடேஜா, ஷர்துல் தாக்கூர் இவங்களுக்கு எதிராக சிறப்பாக பால் போட்டு ஆர்சிபி ஜெயிச்சிருப்பாங்க. அப்போ தோனி பாலை காண அடித்தது மேலே அடித்தது தான் நாங்கள் ஜெயித்ததுக்கு முக்கியமான காரணம் அப்படின்னு டிகே சொல்லியிருப்பாரு. இது ஒரு புறம் இருக்க, இன்னொரு புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஃபெர்கூசன் தொடர்ந்து 2 நோ பால் வீசின போதிலுமே கூட திரும்ப அவர் பால் போட நடுவர்கள் அனுமதிச்சது அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி தினேஷ் கார்த்திக் சொல்லியிருக்காரு. அதாவது முழுக்க பார்த்தீங்க அப்படின்னா கிரவுண்டில் ஆர்சிபி வீரர்கள் மட்டும் கிடையாது, அங்கங்கே சிஎஸ்கே வீரர்களும் இருந்தாங்க. எந்த கேமாக இருந்தாலுமே அங்கே சிஎஸ்கே ரசிகர்களை நம்மளால் பார்க்க முடியும். இத்தனைக்கும் அது எங்கள் ஹோம் கிரவுண்டாக இருந்தால் கூட நிறைய இடங்களில் சிஎஸ்கே ரசிகர்கள் தான் உட்காந்துருந்தாங்க. அப்படி இருக்கிறப்ப சிஎஸ்கே அப்படிங்கிறப்ப ஒரு தமிழ்நாட்டு டீமு, நான் ஒரு தமிழ்நாட்டு பிளேயரு. ஸோ சிஎஸ்கேவுக்கு அகைன்ஸ்டாக இந்த மாதிரி ஜெயிச்சது அப்படிங்கிறது ஏற்றுக்க முடியல தான். பட் ஐபிஎல் அப்படிங்கிறப்ப ஒரு கான்ட்ராக்ட் பேசிஸில் நம்ம ஒரு ஃப்ரான்ச்சைஸ்க்கு ஆடுறோம்னா நம்ம அதை மீறி ஒன்றுமே பண்ண முடியாது. ஆனால் ஃபெர்கூசன் 2 நோ பால் வீசின போதிலுமே கூட அவருக்கு பால் பவுலிங் போட அவருக்கு தொடர்ந்து அவர் அலோவ் பண்ணியிருக்க கூடாது. வேற பவுலர் தான் யூஸ் பண்ணியிருக்கணும். ஒருவேளை வேற பவுலர் போட்டிருந்தார் அப்படின்னா இன்னும் ரிசல்ட் சிஎஸ்கேவுக்கு சாதகமாக வந்திருக்கும். நாங்கள் பிளே ஆஃப் போக முடியாத ஒரு சூழல் கூட உண்டாயிருக்கும். ஸோ அதனால இது நடுவரோட மிஸ்டேக்கா விதியா அப்படின்னு எனக்கு தெரியல. பட் இருந்தாலும் முறைப்படி சிஎஸ்கே தான் பிளே ஆஃப் வந்திருக்கணும். இந்த ஒரு விஷயம் மட்டும் கரெக்டாக நடந்துருந்துச்சுன்னா அப்படிங்கிற மாதிரி தினேஷ் கார்த்திக் அவருடைய கருத்தை தெரிவிச்சிருக்காரு. நன்றி.